விழுப்புரம் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து உளுந்தூர்பேட்டையில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பிஜேபி கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரனுக்கு உடனே குக்கர் சின்னம் விண்ணப்பம் செய்த 3 மணி நேரத்தில் பிஜேபியோடு இருக்கிற அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு மறந்தே போன சின்னம் சைக்கிள் சின்னம். அந்த சின்னம் உடனே வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் எதிரணியில் இருப்பதனால் மதிமுகவுக்கும் சின்னமில்லை, விசிகாவுக்கும் சின்னமில்லை என்று மறுதளிக்கிறார்கள், நொண்டிச்சாக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய சின்னம் பானை சின்னம் தான், எந்த குழப்பமும் இல்லை. கடைசி நேரத்தில் சின்னம் மாறும் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டாம். எவ்வளவு வெளிப்படையாக பிஜேபியை எதிர்க்கிறவர்களை ஓரங்கட்டுகிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. இதை பயன்படுத்தி எப்படியாவது நாம் உள்ளே நுழைந்து காலூன்றி விடலாம் என்று கணக்கு போட்டுத்தான் நம்முடைய அரசியல் காமெடி வடிவேலு அண்ணாமலை, அவர் அரசியல் காமெடியன். அவர் நாளொரு வேளையும் பொழுதொரு வண்ணமும் திமுகவுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிகுந்த உறுதிப்பாட்டோடு களத்திலே நிற்கிறார். அதனால்தான் அண்ணன் கரத்தை விடுதலை சிறுத்தைகள் பிடித்து நிற்கிறோம். இந்த ஆட்சி தூக்கெறியப்படவில்லை என்றால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது தோழர்களே. விலைவாசி உயரும் என்பது ஒரு புறம், பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்பது ஒரு புறம், வேலை வாய்ப்பு கிடைக்காது என்பது ஒரு புறம், பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு புறம், பணத்தின் மதிப்பு உலக அரங்கிலே சரியும் என்பது ஒரு புறம், சாதி சண்டைகள் நடக்கும், மத சண்டைகள் நடக்கும் என்பது ஒரு புறம். அதை விட மிக முக்கியமான ஆபத்து, அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். இவர்கள் ஆட்சியில் இருப்பது ஆபத்து. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே அண்ணன் தளபதி அவர்கள் இந்த 10 கட்சி கூட்டணியை, மெகா கூட்டணியை கட்டி காப்பாற்றி வருகிறார். விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் 2 தொகுதிகளை வழங்கி, காங்கிரசுக்கு போன முறை 10, கம்யூனிஸ்டுகளுக்கு தலா 2 போன முறை, இந்த முறையும் காங்கிரசுக்கு 10, கம்யூனிஸ்டுகளுக்கு தலா 2. அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கும் போன முறை 2, இந்த முறையும் 2 என்று அந்த கடந்த தேர்தலில் என்ன பார்முலாவோ அதை அப்படியே பின்பற்றி இன்றைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு எதிரணியிலே இருப்பவர்கள் கூட்டணியாகவே இல்லை. அதிமுகவோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. பாஜக போய் பாமக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறதே தவிர பாமக பாஜக கூட்டணியில் சேரவில்லை. பாஜக அந்த அளவுக்கு இறங்கி வந்து தைலாபுரம் தோட்டம் போய் கையெழுத்து போடுகிறது. இதுதான் நிலை. அவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருந்த போதே போன தேர்தலில் 2019 திராவிட முன்னேற்ற கழகம் தேனியை தவிர 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.